Examination. In an examination, there were 75 questions. 3 marks were awarded for each correct answer. 1 mark deducted for each wrong answer and 1 mark awarded for each unattempted questions. சரி, okay, fine. ஸோ அப்போ டோட்டலாக 75 கொஷின்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு அட்டெம்ப்டட் கொஷின்ஸ், அன்அட்டெம்ப்டட் கொஷின்ஸ் இருக்குது. அட்டெம்ப்டட்லேயே வந்துட்டு கரெக்ட் ஆன்சர், ராங் ஆன்சர், அன்அட்டெம்ப்டட்னு நம்ம யூன்னு வச்சுப்போம். சரி, ஓகே. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின் 75. ஸோ அப்போ நம்ம ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணலாம். நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர்ஸ், கரெக்ட் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் ராங் ப்ளஸ் நம்பர் ஆஃப் அன்அட்டெம்ப்டட், இதோட டோட்டல் தான் 75. சரி, ஓகே. எஸ், மார்க்ஸ் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். மார்க்ஸ் வந்துட்டு ஈச் கொஷின் ஒரு கேட்டகரிக்கு எவ்வளோ அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. ஸோ மார்க்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஈச் கரெக்ட் ஆன்சருக்கு 3 மார்க்ஸ், ஈச் ராங் ஆன்சருக்கு -1 மார்க் அண்ட் ஈச் அன்அட்டெம்ப்டடுக்கு +1 மார்க். இதுதான் மார்க் ஸ்கீம். ராயன் ஸ்கோர்ட் a total of 97 marks in the exam. ஸோ டோட்டலாக 97 மார்க்ஸ் அந்த ஸ்டூடெண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னா மார்க்ஸுக்கு நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுதலாம். ஸோ இப்போ மார்க்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா ஈச் கரெக்ட் ஆன்சர் 3 மார்க்ஸ், அப்போது 3C, ஈச் ராங் ஆன்சர் -1 மார்க், அப்போ -1W, அப்படின்னா -W, அண்ட் ஈச் அன்அட்டெம்ப்டடுக்கு +1 மார்க், அப்போ +1U, அதாவது U இஸ் ஈக்குவல் டு தான் 97. ஸோ இப்போ நமக்கு 2 ஈக்குவேஷன்ஸ் இங்கே ஃபார்ம் பண்ணிட்டோம். 2 ஈக்குவேஷன்ஸ் பட் 3 வேரியபிள்ஸ் இருக்குது. தட்ஸ் ஓகே. நம்மளுக்கு வந்து ஒரு கொஷின் டைப்பு ஒரு வேரியபிளாக எடுத்துக்கிட்டோம். 2 ஈக்குவேஷன்ஸ், ஒன்று நம்பர் ஆஃப் கொஷின்ஸ்க்கு ஒரு ஈக்குவேஷன், இன்னொன்று மார்க்ஸுக்கு நம்பர் ஆஃப் மார்க்ஸ் அப்டைன்ட் அதுக்கு இன்னொரு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு. இஃப் த நம்பர் ஆஃப் அன்அட்டெம்ப்டட் கொஷின்ஸ் வாஸ் ஹையர் தேன் த நம்பர் ஆஃப் அட்டெம்ப்டட் கொஷின்ஸ். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போது அவங்க இந்த 2 நம்பர்ஸையும் கம்பேர் பண்ணுறாங்க. டோட்டலாக 75 கொஷின்ஸ் இருக்குது. அதில் அன்அட்டெம்ப்டட் கொஷின்ஸ் இஸ் ஹையர் தேன் த நம்பர் ஆஃப் அட்டெம்ப்டட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இது ஹையராக இருக்குது, இது லோவராக இருக்குது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் இந்த கொஷின்ஸ் தான் அதிகம். அப்படின்னா இது 75 இது 0வாக இருக்கலாம், இல்லை இது 74 இது 1ஆக இருக்கலாம், இல்லை இது 65 இது 10ஆக இருக்கலாம். பட் இதோடைய கவுண்ட்டு இதை விட அதிகமாக இருக்கணும். இது மேக்ஸிமம் இது வரைக்கும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் நம்மளுக்கு இதோடைய கவுண்ட் அன்அட்டெம்ப்டட் கொஷின்ஸ் அட்லீஸ்ட் நமக்கு எவ்வளோ இருக்கணும்? இந்த 75ல் ஹாஃப், 75ல் ஹாஃப்னா 37.5. அப்படி பார்த்தோன்னா இது அதிகமாக ஆக்கணும் அப்படின்னா 38ன்னு எடுத்துக்கலாம். த நெக்ஸ்ட் இன்டீஜர் 38 அண்ட் இது அட்டெம்ப்டட் இஸ் 37. ஸோ இதான் பாசிபிள். ஸோ 38 இது 37, இதை 37 இதை 38ன்னு எடுத்தால் கூட வி ஆர் கோயிங் அவே ஃப்ரம் த கண்டிஷன். அதாவது அன்அட்டெம்ப்டட் 37 எடுத்து அட்டெம்ப்டட் 38ன்னு எடுத்தோம் அப்படின்னா அப்போ அன்அட்டெம்ப்டடோட கவுண்ட்டு குறைஞ்சிரும். அப்போ இதுதான் நம்மளுக்கான எக்ஸ்ட்ரீம் கேஸு. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்ன? இது 75 இது 0 அப்படி கூட இருக்கலாம். ஓகே, ஃபைன், எஸ். பட் இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்றதை நம்ம பார்த்துடலாம். தென் the maximum number of correct answers that Ryan could have given in the examination is how much? நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கலாம், மேக்ஸிமம் எவ்வளோ கொடுத்துருக்கலாம். அதாவது இந்த அட்டெம்ப்டட்லேயே கரெக்ட் ஆன்சர்ஸ் இருக்கு இல்லையா, அது மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரி, ஃபைன், ஓகே. இப்போது இது மேக்ஸிமம் இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படிலாம் இருக்கும், என்ன மாதிரி பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். சரியா? ஓகே, ஃபைன், எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஈக்குவேஷன் செட்டப்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இதை சால்வ் பண்ணலாம் இல்லையா? இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ரிலேஷன் கிடைக்கும்? +W அண்ட் -W கேன்சல். ஸோ அப்போ நமக்கு வந்து இங்கே 4C + 2U இஸ் ஈக்குவல் டு இங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 172 கிடைக்கும். அப்படின்னா இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? 2C + U இஸ் ஈக்குவல் டு 86 அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, எஸ். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் கரெக்ட் கொஷின்ஸ், நம்பர் ஆஃப் அன்அட்டெம்ப்டட் கொஷின்ஸ், இதோடைய வச்சு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆன ஈக்குவேஷன் 2C + U = 86. இப்போ இதில் நம்பர் ஆஃப் கரெக்ட் கொஷின்ஸ், இந்த சியோடைய வேல்யூ மேக்ஸிமம் என்னவாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ சி எப்போ மேக்ஸிமம் ஆக்கலாம்? ரொம்ப சிம்பிள், U மினிமமாக இருக்கணும். U ஆஸ் மினிமம் ஆஸ் பாசிபிள் இருந்தால் அப்போ சி மேக்ஸிமமாக இருந்துட்டு போகும், அவ்வளோதான். ஸோ U அண்ட் தென் C. எப்போ அது பாசிபிள்? U நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்கலாம் இப்போ தான் பார்த்தோம். 75ஆக இருக்கலாம், 74ஆக இருக்கலாம். பட் மினிமம் U ஷுட் பி ஆஸ் லீஸ்ட் அந்த லீஸ்ட் நம்பர் நம்ம வந்து மினிமம் நம்பர் பாசிபிள் யூக்கு அசைன் பண்ணோம் அப்படின்னா அப்போ நம்ம 38 தான் அசைன் பண்ண முடியும். இப்போ U-ஐ 38ன்னு எடுத்துக்கலாம். U-ஐ 38 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல போட்டோன்னா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 2C இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கேயே நம்ம அப்படியே இங்கேயே சால்வ் பண்ணிடலாமே. ஸோ U = 38, அப்போ 2C இஸ் ஈக்குவல் டு 86 - 38. ஸோ 86 - 38 பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 8.
and then 4 48ன்றது கிடைக்கும் இல்லையா? எஸ் 86 minus 38 is 8. 7 minus 4 48. அப்போ 2c equal to 48. அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு c equal to 24ன்றது கிடச்சிரும். ஸோ அப்போது u 38 இருக்கும்போது c வேல்யூ வந்து 24. ஸோ அப்போது மேக்ஸிமம் கரெக்ட் ஆன்சர்ஸ் பாசிபிள் அப்படிங்கிறது c is equal to 24 கரெக்ட் ஆன்சர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ c is equal to 24 இஸ் ரைட் ஆன்சர். செக் பண்ணி பார்த்துடலாம். C equal to 24 is the right answer.